ஹலோ உறவுகளே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்துடலாம். இப்போ வந்து பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அடுத்து ஒரு பிரியாணி இலை 1, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சிப்பூ, அன்னாச்சிப்பூ, பட்டை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் வச்சு குக்கர் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் சேர்த்துக்கணும். எண்ணெயும் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கடுகும் சோம்பும் சேர்க்கணும். கடுகு சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் அது பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அன்னாச்சி பூ, பிரிஞ்சி பூலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்க்கணும். இப்போ பிரிஞ்சி பூ, அன்னாச்சி பூ சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, அந்த பிரியாணி இலை அதெல்லாம் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நல்லா நம்ம கிண்டி விடணும். சிம்மில் வச்சுக்கிறணும் அடுப்பை. இப்போ கிண்டி விட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம். அதையும் வந்து இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அது வணங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் தான் அடுப்பை வச்சுக்கிறணும். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் இதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறணும். தக்காளியும் நல்லா மைய வணங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பொடி சேர்க்கணும். நான் வந்து கறி மசால் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வரப்பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சோண்டு புதினா தழை எடுத்துக்கோங்க. புதினா தழையும் சேர்த்துக்குங்க. அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் போட்டு மூடி விட்டுறலாம். அது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அடுத்து அதுக்கு சைடிஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த சில்லி பொடி இதெல்லாம் போட்டு அதை கிளறி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எண்ணெய் சூடானோடனே இப்போ நான் அதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரை வந்து இது வந்து நான் அடிக்கடி அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன். உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சரி, இந்த முட்டைக்கோஸ் ஃப்ரையும் சரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் தோணுதுங்களா? இப்போ வந்து நான் என் பையனுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவன் டிஃபனுக்கு வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு அவனுக்கு கொடுத்து விட போகிறேன். உங்களுக்கு இந்த சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.